மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் மீட் பண்ணதுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தாத்தா சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. காவேரி உயிரோட தான் இருந்திருக்கா. ஆனா, இத்தன நாளா காவேரி உயிரோட இருக்கிறாங்கிற உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சிருந்திருக்காங்களே! நானும் இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு விஜய் மேலேயே அவ்வளோ கோவம் வருது. ஆனா, காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்றாங்களே! காவேரிக்கு பழசெல்லாம் மறந்தா என்ன தாத்தா? காவேரிய பக்கத்துல இருந்து நான் பார்த்து எல்லா ஞாபகத்தையும் நான் கொண்டு வர மாட்டேனா? எதுக்காக தாத்தா காவேரிய என்கிட்டயும், எங்க குழந்தைகிட்டயும் இருந்து பிரிச்சீங்க அப்படின்னு சொல்லி தான் விஜய்க்கு வேதனையா இருக்குது. ஏன்னா, காவேரி இல்லாம அவங்க குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய்க்கு அவ்வளோ வருத்தம். சரி தாத்தா, நான் காவேரி நாளைக்கு ஊருக்குலேருந்து வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு நான் காவேரி கிட்ட போய் பேச தான் போறேன். காவேரிய இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. உடனேவும் விஜய் சித்தப்பா இருந்துகிட்டு, "வேண்டாம்டா விஜய். இத்தன நாளா நீயும், உன் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல? அப்படியே இருக்கட்டும்டா. காவிரி உன் வாழ்க்கையில வந்தா அந்த பசுபதினால உனக்கு தான்டா பிரச்சனை. வேண்டாம்டா. இத்தன நாளா சந்தோஷமா இருந்ததெல்லாம் போயிடும்டா அப்படின்னு விஜய் சித்தப்பா சொல்றாங்க. உடனே சித்தி இருந்துகிட்டு, ஆமாண்டா சித்தப்பா சொல்றது தான் சரிடா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜய், இங்க பாருங்க. இத்தன நாளா சந்தோஷமா யார் இருந்தான்னு நினைக்கிறீங்க? நீங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என் மனசுல துளி கூட சந்தோஷமே இல்ல. காவிரி இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அது உங்களுக்கு எப்படி புரிய போகுது? காவேரி இல்லாம நகர்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. காவேரிய இப்ப பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா? காவேரி என்ன மறந்ததாவே இருக்கட்டும். ஆனா, அவ என் பக்கத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சா, அத பார்த்துக்கிட்டே என்னால வாழ்ந்திருக்க முடியும். ஆனா, நரக வேதனைய ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இல்லாம என் பொண்ணு என்கிட்ட அம்மா எங்க? அம்மா எங்கன்னு கேட்கும்போதெல்லாம், எனக்கு காவேரி ஞாபகமாவே இருக்கும். காவேரி பக்கத்துல இருந்தா அவ குழந்தைய எப்படியெல்லாம் வளர்த்துருப்பா, பார்த்துருப்பா அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனா, காவேரி பக்கத்துல இல்லாத வலிய ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா, உங்களுக்கு தான் என்ன தெரிய போது? அந்த குழந்தை அழுகதெல்லாம் பார்த்து, நீங்க கல் நெஞ்சா தானே இருந்தீங்க. அந்த குழந்தை அம்மாவுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட, அவங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஒரேடியா என்கிட்ட இருந்து என் காவேரிய பிரிச்சுட்டீங்களே! அப்படின்னு விஜய் மறுபடியும் சொல்றாங்க. உடனே இவன் தாத்தா இருந்துகிட்டு, இல்லடா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துனா, அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. போங்க தாத்தா. காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு ஏற்கனவே நீங்க காரணம் சொல்லிட்டீங்கல்ல. அந்த பசுபதி தான் காரணம்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும் தாத்தா? அதெல்லாம் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்திருக்கும். என் பக்கத்துல இருந்தா. அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க என்ன சொன்னாலும் அத என்னால ஏத்துக்க முடியாது. நாளைக்கு காவேரி ஊர்லேருந்து வந்துடுவா. கண்டிப்பா நான் அவள இங்க வீட்டுக்கு கூட்டு வர தான் போறேன். என் பொண்ணு அம்மான்னு தெரியாமயே அவ மேல அவ்வளோ பாசமா இருக்குது. அம்மான்னு தெரிஞ்சுனா அவளுக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்த நான் குடுக்க விரும்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் போயிட்டு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி, நீ செத்து போனத நான் எப்படி நம்புனேன்? நான் நம்பியிருக்கவே கூடாது. உன்ன தேடி வந்திருக்கணும் கொடைக்கானலுக்கு. அப்படி தேடி வந்திருந்தா, நீ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிட்டேனே. இத்தன நாளா என் குழந்தை உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டேனே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து குழந்தைக்கு ஸ்கூல் விட்டுர்றாங்க. ஸ்கூல்லேருந்து விஜய் குழந்தைய கூட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வரும்போது, அந்த குட்டி காவேரி சொல்லுது விஜய்கிட்ட, "அப்பா இன்னைக்கு மிஸ் லீவு. இன்னைக்கு நல்லாவே இல்ல. மிஸ்ஸ பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாளைக்கு மிஸ் வந்துருவாங்க. நாளைக்கு தான் கிளாஸ் நல்லாருக்கும். இன்னைக்கு ஒரே போர்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி காவேரி சொல்லுது. "ஓ! அப்படியாடா? நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுவ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே குட்டி காவேரி திடீர்னு, "என்ன சர்ப்ரைஸ்ப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன பிறகு என்னன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், "அப்பா நீங்க என்ன சர்ப்ரைஸ் எனக்கு குடுக்க போறீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. நாளைக்கு மட்டும் அத நீ பார்த்தன்னு நெனச்சுக்கோ அந்த சர்ப்ரைஸ. அப்படியே பயங்கர ஹாப்பி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்றாங்க. ஓ! அப்படியாப்பா! அதுவா எதுவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிச்சுட்டே இருக்குது. சரி நீ யோசிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் குட்டி காவேரி பார்த்துக்கிட்டேவும், அம்மா நாளைக்கு உன்ன பார்க்கறதுக்காக கண்டிப்பா வருவாடா. நீ மிஸ்ன்னு நெனச்சு பேசிக்கிட்டு இருக்கியே, அவ தான்டா உன்னுடைய அம்மா. அம்மாவுக்கு உன்ன தெரியுதோ இல்லையோ, ஆனா உன்கிட்ட எவ்வளோ அன்பா, பாசமா நடந்துக்கிறா. உனக்கும் அவ மேல அவ்வளோ அட்டாச்ட் ஆயிடுச்சுல. இதுதான் அம்மா பாசங்கிறது. அந்த அம்மா பாசம் உனக்கு கிடைக்க போதுடா. அத நெனச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழந்தைய பார்த்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து தூங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயால தூங்க முடியல. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. காவேரிய பார்க்க போறதா. இங்க குழந்தை இருந்துட்டு, "அப்பா ஏன்பா இன்னைக்கு வித்தியாசமா இருக்கீங்க? தூங்கலையா? முழிச்சு தான் இருந்தீங்களா நைட் ஃபுல்லா?" அப்படின்னு குழந்தை காலையில எந்திச்சு கேட்குது. "நான் ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு குடுக்குறேன்னு சொன்னேன்ல. அதுக்காக தான் நான் இப்ப போறேன். நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. "சரிங்கப்பா, நீங்க என்ன சர்ப்ரைஸ் குடுக்க போறீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா பார்க்குறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி அந்த ஆர்வத்தோடயே நீ வெயிட் பண்ணுடா. நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜய் காவேரி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இருக்காங்க. காவேரி எப்போ வருவான்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இன்னும் காவேரி வரலையே அப்டி சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோலேருந்து காவேரியும், சாரதாவும் இறங்குறத பார்த்துட்டு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம். காவேரி வந்துட்டா அப்டின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு நேரா காவேரி முன்னாடி போய் நிக்கிறாங்க. காவேரி சாரதாவ பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க என் கனவுல வந்த ஹீரோ இவர் தாம்மா. இவர் நேர்லயே வந்துட்டாரு பாருங்க" அப்டின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே இங்க சாரதாவுக்கு விஜய பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. தம்பி நீங்களா?" அப்டி சொல்லிட்டு இங்க சாரதா வந்து அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க. உடனேயும் விஜய் பக்கத்துல வர்றாங்க. வந்தது வந்ததும் காவேரி இருந்துட்டு, "உங்க பொண்ணுக்கு எப்படி இருக்குது? அடிபட்டு இருந்துச்சுல்ல, சரியாயிடுச்சா?" அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி விஜய பார்த்துட்டு. உடனேவும் காவேரி விஜய் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கிறதுனால, விஜய் வந்து சாரதாவ பார்த்துட்டு, "அத்த" அப்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "தம்பி நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆ எனக்கு என்ன அத்த, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்டின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட விஜய் சொல்றாங்க. "இல்ல தம்பி, உங்க உயிருக்கு ஆபத்து. நீங்க பிழைக்கவே மாட்டீங்கன்னு டாக்டர் சொன்னதா சொன்னாங்களே தாத்தாவும், பாட்டியும். அ அதனால தான் நாங்க அங்கருந்து வந்துட்டோம்." அப்டி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அதான் விதிங்கிறது. தாத்தாவும், பாட்டியும் உங்ககிட்ட நான் செத்ததா சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நீங்க செத்ததா இந்த காவேரி செத்ததா சொல்லியிருக்காங்க. இப்டி சொல்லி எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்டின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. என்ன மன்னிச்சிடுங்க அத்த. எனக்கே இப்ப தான் காவேரி உயிரெடுக்கிற உண்மையே எனக்கு தெரியும். காவேரி இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். ஆனா, இப்ப தான் காவேரிய ஸ்கூல்ல பார்க்க போய் தான் எனக்கே காவேரி உயிரோட இருக்கிறது தெரியும் அத்த. என்ன மன்னிச்சிடுங்க அத்த. காவேரி எத்தன நாள் பார்க்க வராததுக்கு அப்டி சொல்லிட்டு விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனேவும் இங்க காவேரி இருந்துட்டு, "அம்மா இவர உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்ச மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "காவேரி உன் கனவுல வந்த ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே, இவர் வேற யாரும் இல்லடி. உன் ஹஸ்பண்ட் தான்டி" அப்டின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும், "என்னம்மா சொல்ற? இவரு என்னுடைய வீட்டுக்காரரா? என்னால நம்பவே முடியல" அப்டி சொல்லிட்டு காவேரி பயங்கர அதிர்ச்சியா இருக்கிறாங்க. என்னன்னு அப்பன்னா அம்மு வந்து என்னுடைய பொண்ணா? அப்டி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாண்டி உன்னுடைய பொண்ணு தான். உன் பொண்ணு பிறக்கும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில தான் உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு அப்டி சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரதா சொன்னதும், "இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட மறைச்சிட்டீங்களேம்மா! இப்டி மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேற நீங்க முடிவு பண்ணிட்டீங்க." அப்டின்னு காவேரி வந்து சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "என்ன அத்த சொல்றீங்க? காவேரிக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா?" அப்டிங்காங்க. "இல்ல தம்பி நீங்க இல்லன்னு சொல்லி தான் காவேரிக்கு கல்யாணம் பண்ணலான்னு நாங்க முடிவெடுத்தோம்." அப்டி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம காவேரிக்கு உங்க ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வர்ற மாதிரி இருக்குதுன்னு அவளே என்கிட்ட சொன்னா. ஆனா, உங்க ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா அவ தாங்கிக்குவாளா? நம்ம உங்கள பத்தி நான் சொன்னேன்னா தாங்கிக்குவாளான்னு எனக்கு தெரியல. அதுவும் அப்படி சொன்னா நீங்க உயிரோட இருக்கீங்களா? அவங்கள பார்க்கணும்னு கேட்டா நான் என்ன சொல்ல? அதனாலேயே நான் உங்கள பத்தி சொல்லவே இல்ல அப்படின்னு சாரதா சொல்றாங்க. இருக்கட்டும் அத்த. நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். என்ன மன்னிச்சுடுங்க அத்த. காவேரியும் நீங்களும் எங்க வீட்டுக்கே வந்துடுங்க அப்டி சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க. "அம்மு உன்ன தேடுறா காவேரி. நம்ம வீட்டுக்கே வந்துடு காவேரி" அப்டி சொல்லிட்டு இங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் காவேரியும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.